ஹலோ மக்களே, இது நம்ம சர்ச்சின் வரலாறு. வளைந்து நெளிந்து ஓடும் பச்சை ஆற்றின் ஓரம் பச்செப்பசேல் என்னும் வயல்வெளிகள் அருகில் பங்காய் அமையப் பெற்றதுதான் கீழச்சடையமாக்குளம். கூடைவர்ம பாண்டியன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இது இருந்திருக்கிறது. அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்தோர் இதனை குட்டி கொழும்பு என்று பாராட்டினர். அந்த அளவிற்கு தொழில் நிறைந்த இயற்கை வளம் மிக்க ஊர். திருநெல்வேலி அப்போஸ்தன் கனம் ரேனியஸ் அவர்கள் ஊழியம் செய்த பகுதிகளில் உள்ளடங்கியது. தற்போதுள்ள ஆலயத்தின் மண்டப பகுதியில் ஓலை கூரையால் வேயப்பட்ட ஆலயம் இருந்தது. அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஆலயத்தை இரவில் தீயிட்டு கொளுத்திச் செல்வர். 3 முறை ஆலயம் தீயால் எரிக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் மணி, தம்புரு, ஹார்மோனியம் போன்றவை களவாடப்பட்டுள்ளது. அதன்பின் தற்போதுள்ள ஆலயத்தின் வடபுறம் கட்டப்பட்டு ஒட்டுக்ககூரை வேயப்பட்டது. அதுவே தொடக்கப்பள்ளி கட்டிடமாகவும் செயல்பட்டது. இதுதான் நம்ம முதல் ஆலயம். ஆலயத்தை ஊரின் மத்தியில்தான் கட்ட வேண்டும் என மக்கள் விரும்பினர். பிறகு சமாதானம் பேசி ஊரின் மேற்கு பகுதியில் கட்டுவோம் என்று முடிவு செய்து ரூபாய் 2500 LCF நிதியை கொண்டு ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது. 1 நவம்பர் 1954 பேராயர் ஜெபராஜ் அவர்களால் அஸ்திவாரமிடப்பட்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. சதுர வடிவில் அஸ்திபாரம் தோண்டி அதனுள் பாட்டிலில் செம்பு தகட்டில் ஊரின் பெயர் எழுதப்பட்டு பொன் வைத்து நிரப்பி சிமெண்டால் மூடப்பட்டது. மக்கள் மன உற்சாகமாய் கொடுத்து கட்ட ஆரம்பித்தார்கள். கிராமத்தின் அனைத்து வீட்டினரும் இந்த ஆலயம் கட்ட உழைத்திருக்கிறார்கள். மத வேறுபாடின்றி இரவும் பகலும் உழைத்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு வரி நிர்ணயம் செய்யப்பட்டு வரிக்கு இத்தனை கல் சுமக்க வேண்டும், இவ்வளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வேலை செய்தனர். பிறகு ஆலயம் முழுவதும் கட்டி முடித்தார்கள். 1 நவம்பர் 1962 பேராயர் ஜெபராஜ் அவர்களால் ஆலயம் பிரஷ்டை செய்யப்பட்டது. 1 நவம்பர் 1972 பேராயர் DS கேரட் அவர்களால் ஆலயத்தின் கோபுரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிறகு ஓய்வு நாள் ஆராதனையில் பெண்களுக்கு சமமாக ஆண்களும் ஆலயத்திற்கு தவறாமல் வருவார்கள். ஆலயத்தை விரிவாக்கம் செய்ய 16 ஏப்ரல் 2005 மகாகணம் ஜெயபால் டேவிட் அவர்களால் அஸ்திபாரமிடப்பட்டது. பல இடையூறுகளை தாண்டி சபையாரின் ஊக்கமான உழைப்பாலும் ஜெபத்தாலும் தேவ ஒத்தாசையால் சுமார் 24 லட்சம் செலவில் நமது ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. 1 நவம்பர் 2006 மதுரையில் தஞ்சை பேராயர் தவராஜ் டேவிட் அவர்களால் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது.